எனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லையா? எனக்கு பின்னாடி சபைக்கு வந்தவெல்லாம் நல்லா இருக்கிறான், என் வாழ்க்கை மாத்திரம் ஏன் நடைப்பிணத்தை போல இருக்கிறது? எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த ஆபிரகாமை கர்த்தர் ரொம்ப நேசித்து எல்லாவரை காட்டிலும் குறிப்பாய் அவனை தெரிந்து கொண்டு அவனை உயர்த்துவதற்காகவும் அவனை ஆசீர்வதிப்பதற்காகவும் அவனை மேன்மைப்படுத்துவதற்காகவும் அவன் தலைக்கு மேலே விலை மதிக்கத்தக்கதான வாக்குத்தத்தங்களை எல்லாம் வைத்து அவனை கர்த்தர் கொண்டு போனாராம். ஆனால் அவன் தலைக்கு மேல் இருக்கிற வாக்குத்தத்தங்களோ, அவன் தலைக்கு மேல் இருக்கிற தீர்க்க தரிசனங்களோ, அவனை முன் குறித்த அந்த தரிசனங்களோ, அவனை தெரிந்து கொண்ட விதங்களோ அவனுடைய வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. ஒரு முறை அவன் போய் ஆண்டவரிடத்தில் கேட்குறான், எனக்கு நீங்க இப்படிலாம் சொன்னீங்க, ஆனா ஒரு பிள்ளை கூட இல்லாம நான் தனிமையா இருக்கிறேன்ட்டு சொல்லி கலங்குறான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ விசுவாசிகள் கூட இன்னைக்கு சில பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லையா? எனக்கு பின்னாடி ரட்சிக்கப்பட்டவன்லாம் நல்லா இருக்கிறான், எனக்கு பின்னாடி ஞானஸ்நானம் எடுத்தவன்லாம் நல்லா இருக்கிறான், எனக்கு பின்னாடி சபைக்கு வந்தவன்லாம் நல்லா இருக்கிறான். நம்ம பலமுறை நம்முடைய கேள்வி ஆண்டவருடைய கிட்ட அப்படிதான் இருக்குது. அவனுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள், அவனுக்கு நிறைய உயர்வுகள், என் வாழ்க்கை மாத்திரம் ஏன் நடைப்பிணத்தை போல இருக்கிறது? என் வாழ்க்கை மாத்திரம் எதற்கு பட்ட மரத்தை போல் இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கை மாத்திரம் ஏன் எவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது? நிறைய பேர் நம்ம புலம்புறோம். ஆபிரகாமும் அப்படித்தான் புலம்பினான். அவன் சொன்னா, என்ன உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல ஆக்குவன் சொல்லிட்டு தானே எங்க அப்பா கிட்ட இருந்து, எங்க அம்மா கிட்ட இருந்து, என் தம்பிங்க கிட்ட இருந்து, என் ஊர்ல இருந்து என்னை பிரிச்சு கொண்டு வந்தீங்க. ஆனா எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே. உன்னை பயங்கரமா ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டு தானே கொண்டு வந்தீங்க. ஆனா இன்னைக்கு என்னுடைய கர்ப்பத்திலிருந்து ஒரு பிள்ளை கூட இல்லையே. நான் தனிமரமா இருக்கிறேனே, நான் உடைக்கப்பட்டவனை போல இருக்கிறேனே, எல்லாவருடைய வாய்களினாலும் நகைப்பை உண்டாக்கி இருக்கிறேனே, நான் என்ன செய்யறது ஆண்டவரேன்னு கேட்கிறான். ஆனா சில காரியங்களை ஆபிரகாம் உணர்ந்து கொள்ளல. சில நேரங்களில் ஆண்டவர் கேளாதவரை போலவும் இருப்பாரு, உன்னை காணாதவரை போலவும் இருப்பார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. ஆனால் இந்த அதிகாரத்தில் அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறத இந்த அதிகாரத்தில் மட்டும் ஆபிரகாமுக்கு மட்டும் அர்த்தம் கொடுத்திருக்கிறத பார்க்கல. இன்னைக்கு இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்க வாழ்க்கையிலும் உங்க கேள்விகளுக்கும் கர்த்தர் அர்த்தத்தை கொடுக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் உன்னை மாற்றத்தின் பாதையில் உன்னை கொண்டு போக விரும்புகிறார். ஆமேன்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டுங்க. ஆமா, பாருங்க, கேட்கிற நீங்கள் எப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அதே போல ஆண்டவர் சொல்ற வேலையை செய்துட்டே அவரிடத்திலிருந்து நானும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். மாற்றம் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, கர்த்தருடைய வேலையை செய்கிற எனக்கும் ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். 13ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கிற போது அந்த வார்த்தை தொடங்குகிற போதே அவருடைய அர்த்தத்தை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய இந்த பிரசங்கத்தினுடைய கருப்பொருளே அதுதான். சில நேரங்களிலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும், உன் தலைக்கு மேலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நினைவு கூறணும்,
உனக்கு ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனத்தின்படி உன்னை நடத்தணும், உன்னை உயர்த்தணும்னாக்கா ஆண்டவர் உன் கூட பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைக்கணும்னாக்கா சில நேரங்களில் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கணும். அது நடக்கலைனாக்கா அது நடக்கிற வரையிலும் அந்த வாக்குத்தத்தங்களுடைய நிறைவேறுதலை உன்னால் பார்க்க முடியாது. இந்த இடத்துல ஆண்டவர் அந்த வசனம் ஆரம்பிக்கிறப்ப சொல்றாரு, லோத்து அபிராமை விட்டு பிரிந்த பின்பு. யாரை விட்டு? லோத்து தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருக்கிற அபிரகாமை விட்டு பிரிந்ததற்கு பிறகுதான் கர்த்தர் மீண்டும் ஆபிரகாமோடு கூட பேச ஆரம்பித்தாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்போ இவ்வளவு நாட்கள் வாக்குத்தத்தம் பெற்றவன், தீர்க்க தரிசனம் பெற்றவன், ஆண்டவனை இப்படிலாம் நடத்துவன் சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு நாட்கள் ஆசீர்வாதம் தாமதித்ததற்குண்டான காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, இந்த லோத்து தான் காரணமே. யார் காரணம்? லோத்து தான் காரணமே. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த உடனே ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுறாரு? நீ கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் மேற்கேயும் பார், நான் உன்னை பரம்பி விரியத்தக்கதாய் உன்னை ஆசீர்வதிப்பேன். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இன்னைக்கு பக்கத்தில் இருக்கவங்களுடைய கையெல்லாம் பிடிங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு பிடிக்காத ஏதோ ஒரு காரியங்கள் உங்களுக்குள்ள மறைந்திருப்பதினால்தான் உன் ஆசீர்வாதம் தடைப்படுது, உன் சமாதானம் தடைப்படுது, உன்னுடைய மகிழ்ச்சி தடைப்படுது, உன்னுடைய உயர்வு தடைபெறுகிறது, உன் பிசினஸ்ல இருக்கக்கூடிய செழிப்பு தடைபெறுகிறது. உன் வாழ்க்கை குறித்து யாரோ ஒருத்தன் தீர்மானிக்கிறான். ஏன் தெரியுமா? ஆண்டவர் விரும்பத்தகாத காரியம் உங்ககிட்ட இருக்கு. ஆண்டவர் அழகா வார்த்தைகளை எல்லாம் அவ்வளவு அழகா உருவாக்கி வைத்திருக்கிறாரா. அவர் சொல்ற, நான் பொய் சொல்லவும் மாட்டேன், நான் மனமாறவும் மாட்டேன். ஆனா உன் வார்த்தை மாறி உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை காலம் தாமதிக்கிறது. நான் கொடுத்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையிலே பொய் சொல்லுவதை போல தோன்றுகிறது. காரணம் அவர்ல, அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்திலே நீ குறைவுள்ளவனாயிருக்கிறாய். யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிற போது ஒரு காரியத்தை கட்ட சொல்லுவார். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கிற போது லவோதிக்கையா சபையின் தூதனுக்கு கட்ட சொல்லுவார். அவர் சொல்லுவாரு, வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆகிலும் உன்னிடத்திலே எனக்கு ஒரு குறை உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அழகா சொல்லுது, ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்ததற்கு பிறகுதான் அது வரையிலும் மௌனமாயிருந்த தேவன் ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசினாராம். திருப்பி கைப்பிடிங்க. ஆபிரகாமை சிநேகித்ததை போல உன்னையும் கர்த்தர் சிநேகிக்கிறார். ஆபிரகாமை பிரித்தெடுத்ததை போல உன்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை போலவும் உனக்கும் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். ஆபிரகாமை போலவே நீயும் ஒரு லோத்தை உனக்குள்ள வச்சிருக்கிற. உண்மை சொன்னா பொய் சொன்னா அது ஏதோ ஒரு லோத்து, அது கர்த்தருக்கு அருவருப்பான லோத்து. நான் சொல்றேன், இந்த அருவருப்பான லோத்து எப்போ உன்னை விட்டு, நான் அப்பப்போ கடவுள்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இந்த இடத்துல அருவருப்பான லோத்து இருந்தானாக்கா அவனை எடுத்துருங்க, ஆனால் சொல்லிட்டு எடுங்க. இந்த சபையில்
ஏதாவது லோத்து இருந்தாங்கன்னா அவனை எடுத்தால் தானே நான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். நான் அதிகமாக போராடுறேன், அதிகமாக இந்த ஊழியத்தை நேசிக்கிறேன், இந்த ஜனங்கள் அதிகமாக நான் நேசிக்கிறேன், இந்த ஜனங்களோடு கூட நான் சமாதானமாக வாழ நினைக்கிறேன். என் வாக்குத்தத்தங்களுக்கும் என் தீர்க்க தரிசனங்களுக்கும் என்னோடு கூட இடைப்படுகிற என் தெய்வத்திற்கும் எதிரான ஒரு லோத்து இந்த பாளையத்திற்குள்ளே இருந்தால் அந்த பாளையத்திலிருந்து அந்த லோத்தை தூக்கி போடுங்க. நான் லோத் என்று சொல்கிறது எந்த மனுஷனையும் எந்த மனுஷையும் அல்ல, லோத்துவை போன்று இருக்கிற தீமையான காரியங்களை சொல்கிறேன், தீமையான காரியங்களை சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் செத்து போலையா, செத்து போல. இன்னும் அந்த வேர்ல உயிர் இருக்கு, அந்த வேர்ல உயிர் இருக்கு. அந்த வேர்ல உயிர் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எதுக்காக காத்துட்டு இருக்கு தெரியுமா? நீ ஒரு நாள் மனம் திரும்பி உனக்குள்ள இருக்க லோத்தை நீ புறந்தல்லனக்கா மீண்டும் இது துளிர் விட்டு எழும்பும், மீண்டும் தன்னுடைய இலைகளை கொடுக்கும், மீண்டும் தன் கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி கர்த்தர் காத்திருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்குள்ள இந்த பராக்கிரமமான செயல் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, அதுக்காகத்தான் இந்த மரம் வெட்டப்படாமல் இருக்குது, அதற்காகத்தான் இந்த மரம் இன்னும் பச்சையா இருக்குது, அதற்காகத்தான் இந்த மரம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது, அதுக்காகத்தான் இந்த மரத்தில் கர்த்தருடைய அக்கினி எரிஞ்சிட்டு இருக்குது. ஆமீன் சொல்லுவீங்களா? ஆமீன் சொல்லுவீங்களா? ரெண்டாவது ஒரு மறைப்பொருள் பாருங்க. எப்போ அவன் ஆபிரகாமை மாற்றப்படுகிறான் தெரியுமா? லோத்து அந்த மனுஷனை விட்டு போனதற்கு பிறகுதான் இனி உன் பேர் அபிராம் அல்ல ஆபிரகாம். இதுவரையிலும் ஆயிரங்களுக்கு சொந்தக்காரன இருந்தவன் இன்றைக்கு லட்சங்களுக்கு கோடிகளுக்கு கர்த்தர் சொந்தக்காரன கர்த்தர் உன்னை மாற்ற போறாரு. நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ, நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ. எப்போ உனக்குள்ள இருக்கிற லோத்தின் குணங்கள், எப்போ உனக்குள்ள இருக்கிற லோத்தினுடைய ஆண்டவருக்கு பிடிக்காத அருவருப்புகள் உன்னை விட்டு போதும், அப்பதான் அந்த ஆசீர்வாதத்தினுடைய முதிர்ச்சியை உன்னால பார்க்க முடியும். கர்த்தர் உன்னை அபிரமம் பார்க்கலங்க, ஆபிரகாமை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லோத்துவை ஆண்டவர் புறக்கணிக்கின்றது கர்த்தருடைய திட்டம் அல்ல. இந்த லோத்தை புறக்கணிக்கிறது கர்த்தருடைய திட்டம் அல்ல. லோத்தை அருவருக்குன்றது கர்த்தருடைய திட்டம் அல்ல. ஏன் அருவருத்தாரு? ஏன் அருவருத்தாரு? அங்கதான் நிறைய விஷயத்தை யோசிக்கணும். இந்த மண்ணுக்குரியவனை விண்ணுக்குரியவனாய் மாற பண்ணுகிறதற்காக ஆபிரகாமை அழைச்சார் ஆண்டவர். ஆபிரகாமை எதற்காக அழைச்சாரா? மண்ணுக்குரியவனை வானத்தை அண்ணார்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு விண்ணுக்குரியவனாய் கர்த்தர் மாற்ற நினைச்சாரா? விண்ணவரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனாய் கர்த்தர் மாற்ற நினைச்சாரா? ஆனா கூட வந்த லோத்து சமபூமிகளையும் சூழ்நிலைகளையும் பார்த்து வாழ பழகி கொண்டவன். இந்த சமபூமிகளையும் சூழ்நிலைகளையும் பார்த்து பழகக்கூடியவர்களோடு கூட உனக்கு பங்கு இருந்தால், அவங்களோடு கூட பிசினஸ் பார்ட்னர்ஸா நீ இருந்தனாக்கா, அவங்களோடு கூட உனக்கு உடன்படிக்கை இருந்ததுனாக்கா, ஒரு காலமும் நீ ஜெயிச்சு மேலே வர முடியாது. ஒரு காலம் ஜெயிச்சு மேலே வர முடியாது. உன்னுடைய கண்ணு வானத்தை நோக்கி பார்க்கணும், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வத்தை நோக்கி பார்க்கணும். நீ என்ன வேலை வேணாலும் செய், என்ன வேலை வேணாலும் செய். அடிமட்ட வேலையிலிருந்து எவ்வளவு பெரிய உயர்வான வேலை வேணாலும் செய். ஆனா நீ செய்கிற வேலையில கர்த்தர் பிரியமா இருக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் இந்த மண்ணுக்குரியவனை விண்ணுக்குரியவனாய் மாற்றணும். அதுக்காகத்தான் அந்த இடத்துல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வர்றாரு. ஆனால் லோத்தினுடைய குணங்கள் என்ன? லோத்தினுடைய குணங்கள் என்ன? சமபூமியை பார்க்க நினைத்தான்.
எப்படி இந்த இடத்துல வாழ்றது என்று சொல்லி சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் ஆபிரகாம் அப்படியே சொன்னார், நீ எங்கே போகிற இடம் எப்படி இருக்கும், அங்கே தண்ணி இருக்குமா சாப்பாடு இருக்குமா ஒன்றுமே தெரியாது, ஆனால் நான் உன்னை பிழைப்பூட்டுவேன். எங்க ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், உன் கண்ணுக்கு முன்னாடி வனாந்திரம் தெரிஞ்சாலும் விசுவாசம் என்கிற கேடயத்தை விட்டுறாத. அந்த சூழ்நிலையிலும் உன்னை அற்புதமாய் பிழைப்பூட்டுவதற்கு, அந்த சூழ்நிலையிலும் உன்னை ஆச்சரியமாய் நடத்துவதற்கு, அந்த சூழ்நிலையிலும் உன்னை ஒருத்தருக்கு முன்னாடி விட்டு கொடுக்காத இருக்கிறதுக்கு உன் தேவனாகிய கர்த்தரால் முடியும். உன் கண்களுக்கு முன்பதாக நிற்கிற ஆதாரங்கள் எல்லாம் நூலருந்த பட்டத்தை போல மாறி போகிற போது நீ நினைச்சிராத ஒரு தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். என் நம்பிக்கை ஃபுல்லா என் தெய்வத்தை நம்பி இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் ஃப்ளஃப் பண்ணாரே. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, என்றைக்குமே சமபூமிகளையோ சூழ்நிலைகளையோ பார்த்து நடப்பதற்கு முயற்சி பண்ணாதீங்க. இதெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு அதையே பார்க்காதீங்க. அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. இப்ப நம்ம தெய்வத்தை மட்டும்தான் பார்க்கணும். தெய்வம் அவர் பார்த்து பாருப்பான். எப்பவுமே சொல்ல, கண்ணை மூடிட்டு சொல்லு, அவரு பார்த்துப்பாரு, அவரு பார்த்துப்பாரு. எப்படி சாப்பிடுவா, அவரு சாப்பாடு போடுவாருப்பா. எப்படிப்பா நீ வாழ போற, அவரு வாழ வைப்பாருப்பா. அவரு வாழ நீ வாயை திறந்து பேசிப்பாரு. அந்த கதவு உனக்கு முன்னாடி மூடிட்டு இருந்த கதவுல எப்படி திறக்குதுன்ட்டு பாரு. கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய திறவுகோலே நாவிலிருந்து புறப்படுகிற விசுவாசமான வார்த்தை தான திறவுகோல். நீ அறிக்கை செய்து பார், அறிக்கை செய்து பார். விசுவாச வார்த்தைகளை பேசிப்பார். அந்த வார்த்தைகள் உன்னை பிழைப்பூட்டுகிறதை உன்னால பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்படி ஆபிரகாம் உணர்ந்து, இவன் தான் என் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிறான், இவன் தான் என் வாக்குத்தத்தத்திற்கு தடையா இருக்கிறான், இவன் தான் என் தரிசனத்திற்கு தடையா இருக்கிறான், அவனை போப்பான்னு சொன்னானோ அப்பதான் அவன் பெயர் மாற்றப்பட்டது. அப்பதான் அவனுடைய ஆசீர்வாதங்கள் அவனுடைய கண் காண ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல இருக்கிற என் அன்பு விசுவாசிகளை பார்த்து நான் சொல்றேன், நீ ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு புருஷனா மாறிட்டனாக்கா, நீ ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மனவாட்டியா மாறிட்டனாக்கா, நீ ஆண்டவர் எதிர்பார்க்கிற உனக்குள்ள இருக்கிற அருவருப்புகளை நீ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டனாக்கா, உன் ஆசீர்வாதத்திற்கு மேல கைப்பட யாருக்கு முடியும்? உன்னை சபிக்கிறதுக்கு யாரால முடியும்? உனக்கு விரோதமாக கலை விதிக்க யாரால முடியும்? உன் ஓட்டத்தை தடுக்க எவரால முடியும்? உனக்குண்டான ஜெயத்தை பெற யாரால முடியும்? உன் ஜீவ கிரீடத்தை யாரால தடுக்க முடியும்? உனக்குண்டான நன்மையை யாரால கையை தட்டி முடியாதே, முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சவுல் தாவீதை பார்க்கல ஒரு பெரிய தப்பு பண்ணிடலங்க. தாவீதை காட்டில சவுல் பெரிய தப்பெல்லாம் பண்ணல, அவன் பெரிய பாவெல்லாம் பண்ணல, பெரிய பாவெல்லாம் பண்ணல. தாவீதிடத்துல இருந்து நிறைய அக்கிரமம் இருந்தது. ஆனால் சவுல் அப்படி இல்லை, ஒரு சின்ன தப்பு தான் பண்ணான். இதை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார், அதை செய்துட்டான். அது கர்த்தருடைய பார்வையில் தப்பா போச்சு. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், அதிகாரம் 12:2 வாசிங்க பார்க்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒன்னாவது சொன்னோம். கர்த்தர் அபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. என்ன பாருங்க பார்க்கலாம். உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மனுஷனுக்கு முன்னாடி எப்படி வாழ்றன்னு தெரியல, ஆனா கர்த்தருடைய வார்த்தை விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்பிடாது. ரொம்ப பயங்கரமானது. ஆண்டவர் சொல்றாரு, அது இருகரமும் கருக்குள்ள பட்டயம். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீ உன் தேவனாகிய
கர்த்தருக்கு பயந்து நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரரும் உன் குமாரத்தியும் என் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்கிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. இந்த இடத்துல அழகா சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்த கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளுகிறதினாலே உன்னுடைய வாழ்நாட்கள் நீடிக்கும். 3வது வசனம், இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஓ ஆமீன். போதும். இப்போ இந்த இடத்துல ரெண்டு வசனத்தை வாசித்தோம். 2 வசனமும் சொல்லக்கூடிய கருத்து என்ன கேட்டிங்கனாக்கா, கர்த்தருடைய வார்த்தையை கேள், அதன்படி நட. இன்னைக்கு கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மெயினான பிரச்சனையும் அதுதான். கேட்கிற கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடப்பது கிடையாது. ஆபிரகாம் இடத்துல இருந்த பிரச்சனையும் அதுதான். அவனை பின்தொடர்ந்து வந்த பிரச்சனையும் அதுதான். மெசொப்பொத்தாமிய நாட்டில் இருக்கிறப்போ அவனுடைய 50வது வயசில் கர்த்தர் அவன் கூட பேசினார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்று சொன்னார். அப்போ அவனுடைய வயசு 50. எந்த இடத்துல? மெசொப்பொத்தாமியா. அடுத்தது 2வது அழைப்பு எங்கே வருது? 75வது வயசில். அப்போ எத்தனை வருஷம் அவனுடைய வாழ்க்கையில் காணாமல் போயிடுச்சு? 25 வருஷத்தை அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் அதற்கு செவி கொடுக்காமல் வாழ்ந்தானா? கர்த்தருடைய வார்த்தை கேட்டும் அது செவி கொடுக்காமல் வாழ்ந்தானா? 75வது வயசில் பேசும்போது அவன் கிளம்புறான். எப்படி கிளம்புறான்? இனத்தை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. 75வது வயசில் தான் இருதயத்தினுடைய கடினத்தை முறித்து அவன் வெளியில் வரான். அந்த நேரத்தில் கூட உன் இனத்தை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அந்த இனத்தை அவன் கூட்டிகிட்டு போகிறான். அவன் இனத்தை கூட்டிகிட்டு போனது தப்பு கிடையாது. அவன் இனத்தை கொண்டு போகிற போது தேவன் பேரிலே வைத்த நம்பிக்கையை தொலைத்து விட்டு போகிறான். அவன் இனத்தை கொண்டு போகிறப்போ எதுக்காக கொண்டு போகிறான்? போகிற இடத்துல நமக்கு யாரும் இல்லை, இவனாவது நம்ம கூட பேச்சு துணைக்கு இருக்கட்டும், இவனாவது நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும். எப்போ அந்த எண்ணம் அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சோ அப்போவே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற வார்த்தை பூஜ்ஜியமாயிடுச்சு. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ பெரிய கிருபை! இதெல்லாம் என்னைக்கு ஆபிரகாம் புரிஞ்சுக்கிறான்னாக்கா, ஆண்டவர் பேரில் இருக்கிற நம்பிக்கை என்னைக்கு அவனுக்குள்ளே வளர்ந்ததுனாக்கா, லோத்து சொல்கிறான், நீ இப்படி போப்பா, நான் இப்படி போகிறேன். இனி நம்ம 2 பேரும் ஒன்றா பிரயாணிக்கக்கூடாது. எப்போ உன் வாழ்க்கையில் நீ முடிவெடுக்க ஆரம்பிக்கிறியோ, பாஸ்டர் சொல்கிறாரு, பாஸ்டம்மா சொல்கிறாங்க, இல்லை அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, நெவர், அதெல்லாம் கிடையாது. உன் வாழ்க்கையில் நீயா சிந்தி, நீயா ஒரு முடிவுக்கு வா. இனி நான் கர்த்தருக்காக வாழணும், அவர் சொல்கிறத நான் கேட்கணும், அவர் கூட இருக்கணும். என் வாழ்க்கையில் லோத்தை போன்ற எத்தனையோ அருவருப்புகள் என்கிட்ட இருக்கிறதுனால்தான் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியல. என் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறல, என் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறல, எனக்காக ஊழியக்காரங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் நிறைவேறல. எல்லாமே இருக்குது, ஆனால் நிறைவேறாததற்கு காரணம் என்ன தெரியுமா? அருவருப்புகள், அருவருப்பு. அது மாற்றிக்கணும். என்கிட்ட இருக்கிற ஒழுங்கின்மைகள் மாற்றிக்கணும். என்கிட்ட கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை மாற்றிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு கூர்மையாய் பதில் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சவுல் அதுதான் பண்ணலை. ஆண்டவர் சொன்னதை அவன் கேட்காத போயிட்டான். வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து. இதுவரையிலும் சவுலோடு கூட ஆண்டவருக்கு திருப்திகரமான ஒரு உறவு இருந்தது, திருப்திகரமான ஒரு உறவு இருந்தது.
ஆனால் இந்த போருக்கு பிறகு அந்த உறவு இல்லை. ஏன் இல்லைனாக்கா, ஆண்டவர் சொல்கிறாரு, அமலேக்கியரை முறியடித்து அமலேக்கியருக்கு உண்டான யாதொன்றையும் இந்த இடத்துல கொண்டு வரக்கூடாது. ஆனால் சவுல் என்ன பண்ணுறான்? அதே போல் ஜெயிச்சிடுறான். அங்கே இருந்து விலை மதிப்புள்ளவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறான்? ஆண்டோடைய வார்த்தையை மீறி தன் தேசத்திற்கு கொண்டு வருகிறான். ஆண்டு சொல்கிறாரு, உன்னை விட்டு நான் விலகிட்டேன் அப்படின்றாரு. எப்போ கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி நீ இப்படி நடக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாலும் நடக்கக்கூடாது. நீ இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும். நான் மனுஷன், ஒரு முறை சொல்லுவேன், 2 முறை சொல்வேன், அதுக்கப்புறம் நான் அதை இது பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு தெரியும், அந்த பாதையில் நானே கண்டுபிடிச்சிருவேன் அது எங்கே போய் நிற்குன்றத. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 1 சாமுவேல் 15:19 வாசிங்க பார்க்கலாம். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து, கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். செய்தது என்ன என்றார். ஆண்டவர் சொல்றாரு, இதை விட்டுடுங்க. ஆண்டவர் சொல்றதை பிடிச்சிக்குங்க. கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம்.